Welcome guys. Welcome to Bonus Tree Max. CBSE 12th Chapter 7 Integration. Exercise 7.2. Integration வந்து நம்ம டைரெக்டாக டிஃபரன்சியேஷன் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. சில டைம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்திருக்கும், இல்லை டிவிஷன்ஸ் வந்திருக்கும். அப்போ அதை நீங்கள் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஃபார்முக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன், செகண்ட் மெத்தட் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அண்ட் தேர்ட் மெத்தட் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இந்த 3 மெத்தட்ஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள், 2x பை 1 + x ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அதாவது மேலே நியூமரேட்டர் இருக்குது, கீழே டினாமினேட்டர் இருக்குது. டிஃப்ரென்சியேஷன் மாதிரி u/v மெத்தட்லாம் இது கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நல்லா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 1 + x ஸ்கொயர்டு இருக்குது இல்லையா? இந்த 1 + x ஸ்கொயர் டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷனாக நியூமரேட்டர் இருக்குது பாருங்கள். 1 + x ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூ கெட் 2x. அப்போ இதுதான் நீங்கள் டிஃபரன்சியேஷனாக எடுக்கணும். அதாவது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி வர டிஃபரன்சியேஷன் வேல்யூ ரெண்டுமே கிவன் சம்மில் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா புட் t = 1 + x ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிறோம். dt by dx differentiate with respect to x. dt by dx 2x வரும். இப்போது dtயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, தென் 2x dxன்னு ஆகிடும். இப்போ உங்கள் சம்மில் பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்ட டீயும் இங்கே இருக்கணும், டிடியும் இங்கே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். டி ஆஸ் வெல் அஸ் டிடி ரெண்டுமே இங்கே இருக்கணும். பாருங்கள், டீயும் இங்கே இருக்குது, டிடியும் இங்கே இருக்குது. இது உங்களோட டி, இதுதான் உங்களோட டிடி. இப்படி இருந்தால் தான் நீங்கள் சப்ஸ்டியூஷனே அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னா 2x dxக்கு பதிலாக dt எழுதுறீங்க, 1 + x ஸ்கொயர்டுக்கு பதிலாக t எழுதுறீங்க. இப்போ 1/xோட ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dxோட ஃபார்முலா log x. இது வந்து உங்களோட ஃபார்முலா. இப்போ இந்த எக்ஸ்க்கு பதிலாக t இருக்குது, இது உங்களோட ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா log t. எகெயின் டீயை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடணும். நமக்கு சம்மில் டீ கிடையாது, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் டீ எடுத்துக்கிட்டீங்க. இப்போ டீ எதுக்கு பதிலாக எடுத்தீங்க? 1 + x ஸ்கொயருக்கு பதிலாக தானே டீ எடுத்தீங்க. எகெயின் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். log 1 + x ஸ்கொயர் + c. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் சம் ஆன்சர் முடிஞ்சுது. உங்களோட செகண்ட் சம், இதில் நான் இப்போது log x டீன்னு எடுத்தேன்னா log xோட டிஃபரன்சியேஷன் 1/x. அப்போ எனக்கு டீயும் இங்கே இருக்குது, டிடியும் இங்கே இருக்குது. புட் t = log x. log xோட டிஃபரன்சியேஷன் என்ன? dt = 1/x dx. dt by dx எழுதி அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போகிறதுக்கு போல் நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே கொண்டு போயிட்டேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். log xக்கு பதிலாக t எழுத போகிறீங்க, 1/x dx dtன்னு எழுத போகிறீங்க. t ஸ்கொயர் இன்ட்டு dt. உங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்து dt ஆகிடும். dx/x தான் உங்களோட dt. இதோட ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் x power n dx = x power n + 1 divided by n + 1. இது உங்களோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம் நான் போட போகிறேன். அப்போ எனக்கு x 2 + 1 divided by 2 + 1 plus c, x³/3 plus c. உங்களோட x³ என்ன? log x தான், சாரி dt. அந்த ஃபார்முலா எழுதி ஞாபகத்தில் எழுதிட்டேன். t இது. நம்மளோட t என்ன? log x. log x the whole cube plus c. இப்போ உங்களோட
செகண்ட் சம் முடிஞ்சுது. ஓகேவா? தென் தேர்ட் சம் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x + x log x dxன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டில் ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + log x dx ஆகிடும். இப்போ எதை டீன்னு எடுக்கலன்னா இதை நம்ம டீன்னு எடுக்க போகிறோம். 1 + log x டீன்னு எடுத்தால் 1/x dx dt ஆகிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிற டீயும் சம்மில் இருக்கணும், டிடியும் சம்மில் இருக்கணும். அதுதான் நீங்கள் இன்டகிரேஷனாக சப்ஸ்டியூஷனில் எடுக்க முடியும். நீங்கள் சப்ஸ்டியூஷனில் புட் t = 1 + log x எடுக்கிறேன். அப்போ dt வந்து 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். log x ஓடது 1/x dx பை dx எழுதி அடுத்த ஸ்டெப்பில் தான் கொண்டு போகணும். பட் நான் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? ஒரு ஸ்டெப்பை நம்ம ஈஸியாக மிச்சம் முடிச்சிக்கலாம். அதுக்காக நான் அப்படி எழுதுகிறேன். இந்த எனக்கு இருக்குது பாருங்கள், dx/x dtயில் இருக்குது, 1 + log x இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது 1/t dtன்னு ஆகிடும். இந்த dxும் xும் சேர்ந்து dt ஆகிடும். 1 + log x tன்னு ஆகிடும். இப்போ 1/xோட டிஃப்ரென்சியேஷன் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். 1/x dxோட ஃபார்முலா log x. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். log t + c. log t எதை எடுத்தோம்? 1 + x. இப்போ 1 + log x + c. நெக்ஸ்ட் சம், sin x sin of cos x dx. இப்போ நம்ம sin of cos x இருக்கிறதுனால சைனை நீங்கள் டீன்னு எடுக்க முடியாது. cos x தான் நீங்கள் டீன்னு எடுக்க முடியும். புட் t = cos x. அப்போ dt sin x dx. cos x ஓட cos x ஓட டிஃபரன்சியேஷன் -sin x dx. இங்கே இருக்குது பாருங்கள், sin xும் dxும் இங்கே இருக்குது. இந்த சைனும் டியும் சேர்ந்து dt ஆகிடும். sin cos இருக்கிற இடத்துல t வந்துடும். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin t மைனஸ் டிடிக்கு இது ரெண்டும் சேர்ந்து dt ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ மைனஸ் dt. இந்த மைனஸை வெளில எடுத்திங்கன்னா sin t dt ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் தான் நமக்கு இருக்குது, இந்த மைனஸ் வேண்டாம். ஸோ இந்த மைனஸை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். மைனஸ் dt. இப்போ sin x dxக்கு பதிலாக dt எழுதுகிறோம். sin cos xக்கு பதிலாக t. இப்போ sin t dt. இதை நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. இப்போ ஏன் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுது. இப்போ இவ்வளோ பெரிய டேர்மை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அது இன்டகிரேஷன் நமக்கு ஈஸியாக்கி கொடுக்குது. இதுக்காக தான் நம்ம சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணுறது. இப்போ sin tயோட இன்டகிரேஷன் என்ன? சைனோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் ப்ளஸ் சி. இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் டீக்கு பதிலாக எதை நம்ம டீன்னு எடுத்தோம்? காஸ் எக்ஸ். இப்போ காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. தென் sin ax + b cos ax + b dx. இப்போ நம்ம வந்து சைன் எடுத்துக்கலாம். sin ax + b tன்னு எடுத்திங்கன்னா dt வந்து cos ax + bன்னு வரும். ஓகேவா? இப்போ புட் t = sin ax + b. அப்போ உங்களோட dt cos ax + b into a. நம்மளோட ஃபார்முலா என்ன? d/dx of sin mx அப்படின்றதுன்னா cos mx, தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பக்கத்தில் வந்துடணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷனாக வரும். அதே நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது இந்த எம் டிவிஷனில் வந்துடும். இது வந்து உங்களோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல சம்ம நம்பர் போட்டிருக்கேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ. அப்போ ஏ வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் dx. இப்போ நமக்கு இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், cos ax dx மட்டும்தான் இருக்குது.
இந்த ஏ அந்த இடத்துல இல்லை. அப்போ இந்த ஏயை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். புரியுதுங்க? என்ன இருக்குதுன்னு பாருங்கள். cos ax + dx மட்டும்தான் இருக்குது. நமக்கு cos axும் dxும் இருந்தால் போதும். இந்த ஏ நமக்கு வேண்டாம். அப்போ ஏ வேண்டான்னா நம்ம என்ன செய்யணும்? அதை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுறீங்க. அப்போ உங்களோட ஆன்சர் 1/a dt = cos ax + b dx. இப்போ cos ax + bக்கு பதிலாக tயும் cos ax + b dxக்கு பதிலாக 1/a dtயும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ உங்களோட சம் என்ன மாறும்னா t × 1/a dtனா இதில் 1/a வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளில எடுத்துருங்க. t dt x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ 1/a t² t ப்ளஸ் c x dxோட ஃபார்முலா என்ன? x² / 2. அந்த ஃபார்முலா இந்த இடத்துல வரும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் போட்டிருக்கோம். சரியா? இப்போ 1/2n எழுதிக்கோங்க. இந்த 2ஐயும் ஏஐ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட t என்ன? sin ax + b. ஸோ உங்களோட சம் வந்து sin ஸ்கொயர்டு வந்துடும் ax + b ப்ளஸ் cன்னு இருக்கும். இதோட நீங்கள் நிறுத்தினாலே போதும். ஆனால் உங்கள் புக்கில் இந்த ஆன்சர் இருக்காது. ஸோ புக் ஆன்சருக்காக நம்ம இந்த ஆன்சரை மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ sin² a எப்படி எழுதலாம்? உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது, இங்கே எழுதுகிறேன். sin² x வந்து 1 - cos 2x / 2. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை எழுதும்போது நல்லா பாருங்கள். எக்ஸ் இருக்கும்போது 2x. இப்போ இங்கே இதுதான் உங்களோட எக்ஸ், இது ஃபுல்லாக உங்களோட எக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் எழுதும்போது 1/2a, இந்த 2 இருக்கு இல்லையா? ஸோ 1/2 1 - cos 2 × ax + b. இப்படி தான் நான் இதை எழுதணும். 1/2 1 - cos 2xன்னு எழுதியிருக்கேன். எக்ஸ் இருக்க இடத்துல ax + b இருக்குது. பட் இங்கே ஃபார்முலாவில் ஒரு 2 × x தான் நம்ம எழுதணும். அதனால் 2 × ax + b எழுதுறீங்க. இப்போ இது வந்து 1/4a 1 - cos 2 × ax + b ப்ளஸ் cன்னு ஆகும். இந்த 1/4a உள்ளே கொண்டு போகும்போது 1/4a மைனஸ் cos 2 × ax + b divided by 4a plus cன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்துடும். இப்போ உங்கள் ஆன்சர் -cos 2 ax + b divided by 4a plus cன்னு ஆகும். வேர் உங்களோட c வந்து 1/4a plus cன்னு ஆகிடும். இப்போ இது வந்து மைனஸாக இருக்கிறதுனால நீங்கள் மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 × ax + b divided by 4a plus c. கான்ஸ்டன்ட் தான். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்படி ஆயிருக்கும். இப்போ நீங்கள் இங்கே சைன் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ன்னு ஆயிருக்கும். நான் இப்போ லாஸ்ட்டாக மாற்றினதெல்லாம் உங்களுக்கு ஆடாக தெரியுது. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கைஸ். என்னென்னா நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு கான்ஸ்டண்ட்டையும் சேர்த்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக எழுதியிருக்கோம். C1ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இதோட நீங்கள் ஆன்சர் நிறுத்தினா போதும். ஆனால் உங்களோட புக் ஆன்சர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ புக் ஆன்சருக்காக நான் இதை கிளாரிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.